உங்க அம்மாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சவ நானு. இது விளையாட்டு இல்லடி. நல்ல காரியம் நடக்கும்போது வெறுவகத்துல இருந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டீன்னா அதே அவசகுணம்னு சொல்லி ஆளாளுக்கு கண்ட கலிசகளை பேசி ஏதாவது சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்தா இத குடி. சரி அத்தா, அதை அப்படி வச்சுட்டு போ. ஆனந்தி வரட்டும், அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பிறவு குடிக்கிறேன். பெரிய மனுஷன் நான் சொல்றேன், நீ திரும்ப திரும்ப அதே சொல்றியடி. காரணம் இல்லாம நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டி. குடிடி. இங்க பாரு, போன வாரம் இந்த மாதிரி தான் ஒரு விசேஷத்துல பொண்ணு எதுவும் சாப்பிடாம இருந்து தாலி கட்டுற நேரத்துல மயக்கம் போட்டு அவசர குணமா போய் பொண்ணுகிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கடி. அந்த மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அதெல்லாம் சரிதான் அத்தா, எனக்கு பால் பிடிக்காது. கூறுகட்டவள, உன்னை தினமா குடிக்க சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இதை குடிச்சா ஒன்னும் ஆயிராது. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல, சட்டுன்னு பாலை குடி. குடின்னு சொல்றேன்ல. மயிலாத்தா, நீங்க என்ன பண்ணிக்கிருக்க? ஆத்தா இங்க வந்ததுல இருந்து இந்த பாலை குடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏ மயிலாத்தா, எதுக்கு இப்ப பால் குடிக்க சொல்ற? அக்காதே விரதம் இருக்குல்ல. விவரம் புரியாம பேசாதடி. கல்யாண பொண்ணு பெருவகத்தோட இருக்க கூடாது. நல்லதுக்கு தானே சொல்றேன். பாலை குடிக்கிறதுனால என்ன ஆயிர போகுது? பெரியவங்க சொன்னா கேட்கணும். அங்க நலுங்க வைக்க அக்கா இன்னும் வரலன்னு பேச்சு கத்திக்கிட்டே இருக்கு. நீ இங்க வந்து பாலை குடி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிற. எல்லாம் நலங்கு முடிஞ்சு குடிச்சுக்கலாம். ஐயோ, உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்?